إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الناس أوصيكم ونفسي بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. كما قال الله تعالى في القرآن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدقت يا ربنا يا رب العالمين. الحمد لله رب العالمين. உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்துலக புகழும் உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் பற்றாத கருணையும் கிருபையும் இவ்வுலக மக்களுக்கு அவனால் நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து கண்ணியத்திற்குரிய இறைப்புதர்கள் மீதும் குறிப்பாக எமக்கும் நமக்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானார் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் உங்க மத்தியில் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கடமையாக்கின ஒரு அமல்கள்ல இருந்து ஒரு அமலான ஸலாத், தொழுகையை பற்றி. தொழுகையை பத்தி தான் பேச போறீங்களா? எத்தனை ஜும்மால, எத்தனை மன்றத்துல, எத்தனை மஜ்லிஸ்ல எவ்வளவு தடவை நம்ம அந்த தொழுகையை பத்தி கேட்டிருப்போம். டாபிக்கே கிடையாதா? இவ்வளவோ கரண்ட் நியூஸ் இருக்குது, எத்தனையோ நிறைய புது டாபிக்கள் இருக்கு, அதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம மக்களுக்கு வேற புதிய விஷயங்கள் சொல்லலாமான்னு சில பேருக்கு அந்த ஒரு டாப் என்ன வரணும். அப்படி வரவங்க சொல்றேன், வருடா வருடம் ரமலான் வரதான் செய்யுது, வருஷா வருஷம் நோம்பு நமக்கு கடமையாக தான் படுது. அதுக்கு அந்த மாதம் கொடுத்த அந்த மெம்பர் இந்த இமாம்கள் பேசுறா கீழே உட்காந்து கேட்கிறேன். எதனால கேட்கிறோம்? ஒரு நினைவூட்டல் தான். அதே மாதிரிதான் வாழ்நாள்ல ஒரு தடவை கடமையாக்கப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜுக்கு பல வருடங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? அந்த கடமையை நம்ம நிறைவேற்ற நம்ம செல்வம் 1000 ஆகும். வருடத்திற்கு ஒரு தடவை கடமையாக்கக்கூடிய அந்த நோம்புக்கு வருடத்துக்கு 6 மாதம் கூட நம்ம அதுக்கு 1000 ஆகும். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தே முஹம்மதியாவின் வாழ்நாள் முழுக்க கடமையாக்குற ஒரு அமல ஸலாத், தொழுகையை நம்ம எந்த அளவு நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த அமலுக்கு. ஏன்னா எம்பெருமானார் ஒரு தடவை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆள்கள் அனுப்பணும்னு சொல்லி அனுப்புறாங்க. முஆதே, நீங்க வேதம் வழங்கப்பட்ட மக்கள் மத்தியில சொல்றீங்க, அந்த மக்கள்கிட்ட போன முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கொள்கையை நீங்க எடுத்து வைங்க. எந்த மக்கள் அதற்கு பதில் சொல்றாங்களோ அந்த மக்களை நீங்க சொல்லுங்க. அவங்கள செல்வங்களுக்கு ஜகாத்தை நீங்க பெற்றுவாங்க. அவங்களை இஸ்லாத்துக்காண்டி உயிரோக்கக்கூடிய போராளிகள் அந்த ஜிஹாத கடமையாக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் நோம்ப கடமையாக்கிறேன்னு சொல்லுங்க. இதுன்னு எம்பெருமானார் சொல்லி அனுப்புனாங்க. அதே தான் எம்பெருமானார் சொன்னாங்க, பாலே அந்த மக்கள்கிட்ட யாரு லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவை ஏத்துக்கிறாங்களோ அந்த மக்களை சொல்லுங்க, அல்லாஹ் 5 வக்து தொழுகையை அந்த மக்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு. இப்ப தெரியுதா இதற்கான நம்ம அதிகமான தடவை அந்த தொழுகையை நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த அளவு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை 2 மற்ற கடமைகளை காட்டிலும், நோன்பை காட்டிலும், ஹஜ்ஜை காட்டிலும், ஜகாத்தை காட்டிலும் அல்லாஹ் முதன்மையான ஒரு கடமையா அந்த தொழுகையை எல்லாம் வச்சிருக்கான். ஏன்னா அதற்கு அப்போ எதற்காண்டி அந்த தொழுகைகளுக்கு கடமையாக்கிருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசப்போன இமாம்கள் தொழுகையை பத்தி பேசினா எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு, எப்படி கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் உறங்கிட்டு தான் நம்ம எழுப்பி கொடுக்கணும்னாங்க. உதாரணத்துல அவத்துல மக்காவுக்கு போனாங்க, அடுத்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் எல்லா இறைவர்களுக்கும் எம்பெருமானார் என்ன பண்ணாங்க? இமாமத் பண்ணி தொழ வச்சாங்க. அடுத்த நேரம் அல்லாஹ் ஒவ்வொரு வனத்துக்கு போனாங்க. இந்த வனத்தை அவங்கள பார்த்தாங்க, அடுத்த வனத்தை அவங்கள பார்த்தாங்க, அடுத்தவங்க அவங்க பார்த்தாங்க. அப்படியே 7 வனத்தை தாண்டி அல்லாஹ் போக அல்லாஹ் 50 தொழுகையை கடமையாக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்த அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா எப்பா அல்லாஹ் பாத்தி அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ் எனக்கா இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் 50 தொழுகையை கடமையாக்கியிருக்கான்.
5 வக்த தொழுகையே நான் கொண்டு போறேன்னு போவாங்க. இனிமேல் நம்ம நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்துல அந்த அளவுக்கு படாத பாடுபட்டாங்க. அதனால சொல்றாங்க இந்த 5 வக்த தொழுகை கூட கூட நம்மளால முடியாது. அதையும் சொல்லி 3ஆவது தொழுகை இருக்கோம். பஜரகாமா இஷாவாமா அந்த 2 வக்த தொழுகையை அவன் ஜமாத் தொழுகை அல்லாஹ் வந்து எடுத்துனாங்க. அந்த மாதிரி நம்ம நிலைமை இருக்கு. அப்போ எதற்காண்டி அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை கடமை நோம்பு நம்ம வருஷம் பேசணும். ஒரு வருஷம் பேசி அடுத்த 10 வருஷம் பேசாம இருக்கணும். ஏன் நம்ம ரிமெம்பர் பண்ணணும். அல்ல அடிக்கடி குரான் வாக்கிங் சலாம் இதனால நமக்கு தெரிஞ்சாலும் சரி மறுபடியும் நினைவுதலாக தான் இருக்குது. அதனால தான் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி ஏன் கடமையாக்கப்பட்டது அப்படின்றது முன்னாடி எதற்காண்டி அல்லாஹ் இந்த தொழுகை எப்படிப்பட்ட மக்களுக்கு மத்திய கடமையாக்கப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அப்படின்னு பார்க்கும்போது மக்கால இருந்த குறைஷிகளுக்கு மத்தியில் தான் இந்த தொழுகை கடமையாக்கப்படும். அப்போ அந்த மக்கள் எப்படி பெரும் பாவிகளா இருந்தாங்க. அந்த பெரும் வியாபாரிகளா இருந்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய செல்வம் இருந்துச்சு. அப்போ சொல்றேன் அதே மாதிரி தான் மறுபடியும் சொல்றேன் அந்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த மக்களுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்த அவங்களுக்கு சக்காத்த கடமையாக்கல, நோம்ப கடமையாக்கல. ஏன் அதனால எதனால அல்லாஹ் அந்த தொழுகையை கடமையாக்கணும்னா அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையை குறித்து சொல்றான். ஏன்னா அந்த குறைஷி மக்கள் வெளிப்படை அபச்சாரம் செய்வர்களா இருந்தாங்க. மானக்கேடான செய்ய சர்வ சாதாரண செய்வர்களா இருந்தாங்க. பச்சிலம் பெண் பிள்ளைய உயிரோட புதைக்கக்கூடியவர்களா, இறந்த தூய்மை இல்லாதவர்களை உண்ணக்கூடியவர்களா இருந்தாங்க அந்த மக்கள். இப்படிப்பட்ட மக்கள் தான் அல்லாஹ் தொழுகையை முதல்ல கடமையாக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு அளவு சொல்றான். அல்லாஹ் நோம்புக்கு சொல்லும்போது குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நோம்போட நோக்கத்தை சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அருமையா சொல்றான். உங்களுக்கு மீது நோம்பு கடமையாக்கப்பட்டது எவ்வாறு உங்களுக்கு முன்வாழ்ந்த சமூகத்தின் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு அதன் மூலம் நீங்கள் இறையச்ச முறையாளராக நிகழப்போம் என்பதாக இதுதான் நோம்போட நோக்கம். சக்காத்தோட நோக்கம் உங்களோட செல்வத்தை உங்களை தூய்மைப்படுத்தும். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல இந்த தொழுகையை பத்தி சொல்றான். இன்ன ஸலாத்த நிச்சயமா அந்த தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வல திக்ருல்லாஹி அக்பர். சதக யா ரப்பனா யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான கேடயம் பார்த்த தொழுகை. பெரும் பாவிகளாக அந்த மக்களுக்கு குறைஷிகளுக்கு அல்லாஹ் இந்த தொழுகையை ஏன் முதல்ல கடமையாக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் அடுத்து இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பணிக்கு அல்லாஹ் அந்த மக்கள் தயார்படுத்தணும். தான் பெற்ற இன்பம் பிறர் பெற வேண்டும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாவத்தை தவிர்க்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க? வெளிப்படையா விபச்சாரம் ஓரிடச்சரி ஒவ்வொரு விதமான வட்டிலையும் சரி ஹலால் ஹராம பேண வாழ்ந்து இந்த மக்களுக்கு அல்லாஹ் எதை அறிமுகப்படுத்தணும்? தொழுகைன்ற அந்த ஒரு அமல் அல்லாஹ் கடமையை அறிமுகப்படுத்தணும். ஏன்னா தொழுகை என்ன சொல்றான்? நிச்சயமாக அந்த தொழுகை என்பது மானக்கேடான செயல்களை விட்டுரும். அல்லாஹ் அந்த தடுத்தலை விட்டு நமக்கு தடுக்க ஒரு உதவியா இருக்கு. இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் இந்த உலகத்துல பலாயிரக்கணக்கான படைப்புகளை படைச்சு அதுல ஒரு படைப்பை சொல்றான். இது வெறும் பலகீனமான நிலையில நம்ம படைச்சு சொல்றோம். யார ஒலிக்கல் இன்சான வாய்ப்பா இந்த மனிதன் சொல்லும் போது பலகீனமான நிலையில என்ன படைச்சான்? யார்? மனிதர்களை படைச்சிருக்கான். பலகீனமான நிலையில படைக்கப்பட்ட அந்த மனிதனை விடவும் புனிதமான மலத்தை வந்து அல்லாஹ் என்ன பண்றான்? சங்கை செய்து சிறப்புக்குரிய படைப்பாக அல்லாஹ் சக்தியை நமக்கு தரான். நம்ம அப்படி அதுக்கு தகுதியான இருக்குமா? பாவம் எனக்கு தெரியாதவங்க வளர்க்கு உங்களை வச்சு அல்லாஹ் நமக்கு சங்கை செஞ்சு நம்மளை கண்ணியத்துக்கு எடுத்து வைக்கிறான். நம்ம பெரும் பாவிகளா நன்றி கெட்டவர்களா இருக்கணும். அல்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ்க்கு மாறு செய்கிற சம்பவம் நமக்கு வளர்க்க அப்படியா? அல்லாஹ் ஆமன்னா சல்லம்மான்னு இருப்பாங்க. ஆனா நம்ம பெரும் பாவிகள். சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா அந்த மனிதர்களை பல சமூகங்களை அதை ஒரு சமூகத்தை இன்னும் அல்லாஹ் என்ன பண்றான்? ஸ்ட்ராங் பண்ணி அதை இன்னும் சிறந்த சமூகம் சொல்றான். நீங்க மக்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட சிறந்த ஒரு சமூகமாக இருக்கிறீங்க. அல்லாஹ் அந்த பாவிகளாகிய மனிதர்களை பல சமூகங்களாக பிரித்து அதை ஒரு சமூகத்தை இப்படி குறிப்பிடுறான். இதுக்கு முன்னாடி அந்த சமூகப்படி மற்ற ஒவ்வொரு சமூகம் இருக்காங்க, பல சமூகங்களாக பிரிச்சிருக்காங்க. அதுல இருந்த அந்த ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு பாவத்தை பிரிவுள்ள பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் ஓரின சேர்க்கை ஊறிட்டே இருந்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் அளவுல மோசடி பண்ணாங்க. ஆது சமூகம் ஆணவத்துல தன்னை அடிச்சுக்க யாரும் இல்லை அப்படின்னு இருந்தாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்தையும் அடிச்சு அவருக்கு அடுத்த ஒவ்வொரு சமூகத்தை உருவாக்கும். ஆனா பெரும் பாவிகள் அதுலயும் ஒவ்வொரு பாவத்தை பண்ண அவங்க விட்டுட்டான். இப்போ சொன்னா தெரியுமா? அந்த குண்டும்
நன்மையை தருவீங்க. நம்மகிட்ட நன்மை இல்லை, நம்ம நன்மை ஏவல, நம்மகிட்ட தீமை இருக்கு, நம்ம தீமை ஏவோம். அதுதான் சட்டம். நம்ம என்ன தெரியுமோ நம்ம ஏகிக்கணும். நம்ம செய்யாத சொல்ல பாவம் அப்படின்னு சொல்லி தோணும். நம்ம நன்மை செய்யல, நன்மை ஏவல, தீமை பண்றோம், தீமை ஏவோம். இப்போதானே இவ்வளவு ஒரு நான் எல்லாம் சொல்றான் சிறந்த சமூகம் உலகத்துக்களை விட புனிதமான சிறந்த படைப்பா நம்ம சொல்லிட்டு அதுலயும் சிறந்த சமூகம் நம்ம சொல்றோம். ஆனா நம்ம சீரகட்ட சமூகமா இழுத்துட்டு இருக்கோம். மக்களை சீரழிப்பு பக்கம் நம்ம இழுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா எப்படி குறிப்பிட்டிருக்கா பாருங்க. அப்ப நம்ம சிறந்த சமூகமா மாறணுமா, நம்ம மக்கள்கிட்ட நன்மையை தடுக்கணுமா, அதுல நம்மகிட்ட நம்ம நன்மையை செய்யணும், தீமையை நம்ம நமக்கு தடுக்கணும். அதற்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தினா அஸ்ஸலாம்ன்ற தொழுகை அந்த பாதி இருக்கு. அப்ப இப்ப பாருங்க, இன்ன ஸலாத்த நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வல திக்ருல்லாஹி அக்பர். யா ரப்பனா அல்ஹம்துலில்லாஹ். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய உன்னதமான பணிக்காண்டி அல்லாஹ் அறிமுகப்படுத்துற அமல், எவ்வளவு கண்ணியமான அமல் பாருங்க. 5 வேளை தொழுகலாம், 9 அல்லாஹ் 5ஆ சுருக்கிட்டான். அவனுடைய கருணையின் வெளிப்பாடு. இந்த உன்னதமான பணிக்காண்டி அல்லாஹ் அறிமுகப்படுத்துற அந்த கண்ணியமான அமலை நீங்க நம்ம சமூகம் எப்படி பார்க்குது, எந்த கணக்குல வச்சுட்டு தெரியுமா? ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய நம்ம ஒரு கை சேதத்திற்கு நம்ம மக்கள தொழிலை பத்தி தாரை கட்ட சொல்லுவாங்க. அதாகப்பட்டது என்னவென்றால் ஒரு சில சொற்களையும் ஒரு சில செயல்களுக்கு முன்னடைக்க ஒரு வழிபாடு நம்ம அந்த மாதிரி சொல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு எக்ஸைஸ் மாதிரி நான் அல்லாஹ் ஒவ்வொரு தப்பிருக்கோம் ரொம்ப சொல்லிட்டு போய் எனக்கு அஸ்ஸலாம் முடிச்சிடும் அப்படின்னா இந்த ஒரு இதுக்காண்டி அல்லாஹ் அந்த தொழிலை கடமையாக்கணும். அல்லாஹ் செயல்கள் தெரிஞ்சதா தொழிலை கடமையாக்கல. இல்லை வச்சு பாருங்க, இந்த தப்பீர் கிட்ட ஒரு பூசிட்டு போனோம், அதற்கு அல்லாஹ் தொழிலை கடமையாக்கவில்லை. அல்லாஹ் கடமையாக்கியதன் நோக்கம் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வல திக்ருல்லாஹி அக்பர். இன்னொரு சொல்றான் வா அகீமுஸ் ஸலாத், இன்னொரு சொல்றான் அகீமிஸ் ஸலாத்த லிக்ர் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். இந்த நோக்கங்களை நீங்க நிறைவேற்றீங்களா? இந்த மாதிரி நம்ம தொழுகையை பயன்படுத்தணும்னா நம்ம சமூகம் எக்ஸைஸ் கடி பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் தொழுகையில அது வேற, அப்படியே தொழுதாலும் அந்த நோக்கம் தெரியாம தொழுகிட்டு இருக்கோம், இதற்குனே தெரியாம தொழுகிட்டு இருக்கோம். சஹாபாக்களுடைய தொழுகை எந்த அளவு இருந்துச்சு தெரியுமா? அவங்க தலைக்கு உத்தரவாதம் கிடையாது மக்களை, அவங்க தொழுதா கல்லால் அடிச்சாங்க. அவரோட சாதியின் அபியோகா சொல்லியதான் அவர்களுக்கு பின்னாடி ஒரு சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் தொழுகிட்டு இருக்காங்க. அதை அபூ சுஃபியான் அப்ப இஸ்லாம் ஏத்துக்கிறது அவங்களோட குறைசிகளை பார்த்துட்டு கல்லால் அடிக்கிறாங்க. அடி வாங்கி ஓடுறாங்க, அடிக்கிறாங்க, திருப்பி அடிச்சாலும் அப்ப என்ன பண்ண அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சுட்டரிக்கும் பாலைவனத்துல கடும் வெயிலையும் கடும் குளிரையும் சரி, ஒவ்வொரு மலை குன்றுக்கும் பள்ளத்தாக்கு ஓடி ஓடி தொழுதா பண்ணிக்காங்க. நமக்கு எல்லா வசதியும் இருந்து சில பள்ளிகள் 50,000 ஏசி போட்டு காத்துருக்காரு. யாராவது 10 சதவீதம் நிறைய மாட்டேங்குது. நம்ம எல்லாம் அப்படி இருக்குது. ஆனா சஹாபாக்களுடைய தொழுகைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஆட்சி அவங்களோட ஒண்ணுமே இல்லை, என்ன இருந்துச்சு? ஈமான் இருந்துச்சு. அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னானா செய்யணும், அந்த அமலை கடைபிடிக்கணும், மற்ற மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கணும். இந்த குத்து மகைரம் பார்த்து அவங்க திகழ்ந்தாங்க. அதற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு அன்பளிப்பு ஆட்சி அதிகாரத்தையும் ரோம் பாலத்தையும் தேசத்தை கொடுத்தாங்க. நம்மள்ட ஒட்டகம் மேற்கும் மனிதர் பல தேசங்களுக்கு அன்னைக்கு ஆட்சியாளர் மாறினாங்க. இந்த ஈமானாலையும் அந்த சிறந்த சமூகமாக அவங்க திகழ்ந்ததுனாலையும் இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து கொடுத்து நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அதெல்லாம் இப்போ அல்ல நம்மகிட்ட பிடிக்கிட்டான். ஆனா அல்ல அவங்களுக்கு கொடுத்தோம், நம்மகிட்ட எடுத்துட்டாங்க. நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்குது? கொடுக்குறோமா, தக்காளி நல்லா கொடுக்குறோமா, இல்லை நோம்பு தான் வைக்கணும். நோம்ப கூட ஒரு வருஷத்துக்கு கொடுத்த ஒரு 75 வைக்கிறாங்க. தொழுகை ஒரு இமாம் ரொம்ப என்ன சொல்றாரு, வாழ்த்து போருக்கு செல்லும் மாறிக்கொண்டிருக்கும் நமது சமூகத்தில் காலை போர்வை விலைக்கு பள்ளிக்கு செல்லும் மாறிவர்கள் சண்டைக்கான டக்குனு மாறி செஞ்சு போறாங்க. ரசூலா பத்தி நாளைக்கு தப்பா தக்கி எடுத்து இருக்கணும். அப்படி எல்லாம் பசங்க எல்லாரும் போயிடும். காலைல பதில் இங்க பாருங்க, பஜருக்கு வரது நமக்கு முடியல. இதே நம்ம 10 நிமிஷம் முன்னாடி தொழுக வந்துட்டா சுண்ண தொழுது நமக்கு வலிக்குது. தொழுக முடிஞ்சா மணிக்கு சுண்ண தொழுது நமக்கு மனசு இல்லை. இந்த மாதிரி நம்ம சமூகம் அப்ப எப்படி நம்ம சிறந்த சமூகமா திகழ முடியும்? அல்லாஹ் சொன்னாங்க குத்து மகைரவ தொஹரஜத் லின்னாஸ், நீங்க மக்களை சீர்படுத்துவதற்காக வெளியாக்கப்பட்ட சிறந்த சமூகம் எப்படி இருக்க முடியும்? சீர்கெட்ட சமூகமாக நம்ம சமூகம் இருக்கிறது இருப்போமோ அப்படின்ற கவலை இடையிறது. ஆனா என்ன அதாவது ரசூலா சொன்னாங்க, நம்ம இப்படி அந்த ஒவ்வொரு சமூகத்தை அல்லாஹ் அடிச்சாங்கல்ல, ஒரு பாவத்தை பண்ணாங்க, நம்மளே எல்லாம் அடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் முடிச்சு நினைப்போம் எப்பா இங்க எப்படி மற்ற அமல்களை காட்டிக்க முதன்மையான அமல் அல்லாஹ் தொழுகையை சொன்னோம், அதே மாதிரி நாளைக்கு மகசர் அடிக்கும்போது ஃபர்ஸ்ட் கேள்வி தொழுகையை பார்த்தா தொழுதியா? அதான் நான் முதல்ல கேள்வியா நம்ம கேட்போம். அதனால தான் எம்பெருமானார் இறுதி வசியத்துல பண்ணிட்டு போனாங்க, சலாத் சலாத். ரசூலுல்லாஹோட இறுதி வார்த்தைகள்ல ஒண்ணு அந்த சலாத்துக்கு அந்த தொழுகையில கொண்டு போனாங்க. மற்ற பெரிய பெரிய அமல்களை பெரிய பெரிய ஆசிரியர்களை பாதுகாத்து இதை
புரியுதா? நம்ம தொழுதாலும் அது நம்ம உயிரோட வாழ்ந்தா கிடையாது. நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதற்கு நன்மையானது நம்ம மகசத்தை பார்க்கலாம். ஆனா அது உயிரோட்டமா இருக்குதான்றது இந்த துணியா நம்மளே பார்க்கணும். நம்ம சொல்றோம் அல்லாஹ் அந்த சொன்ன அந்த நோக்கம் நிறைவேறாங்க. நம்மளோட வாழ்க்கை நம்ம ஹலால் ஹராம பேணுறோமா, அல்லாஹ் அதை தடுத்தவை விட்டு நம்ம தவிர்த்துக்கிறோமா, மானக்கிரம சில செய்யாம இருக்கிறோமான்னு நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சமூகமா அல்லாஹ் நம்ம ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் எதற்காண்டி தொழுகையை நமக்கு கொடுத்தானோ அந்த நோக்கத்தை முழுமை பெற்று சிறந்த ஒரு சமூகமாக திகழ அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. இன்னும் அதே நேரத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி வசனத்தில் நம்ம சொன்னோம்ல, அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், அதுல கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க, 3 இது சொன்னாங்க, அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் வமா மலகத் ஐமானுக்கும். அதை பத்தி என்ன சாப்பிடுவீங்க? வமா மலகத் ஐமான் தெரியுமா? உங்களுக்கு கீழ்ப்பணி செய்யும் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டாங்க. இந்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜையோ நோன்பையோ சக்காத்தையோ ஆட்சி அதிகாரத்தை சொல்ல, தொழுகையை எடுத்து 2 தடவை தொழுகை 3வது சொல்றாங்க வமா மலகத் ஐமானுக்கும். இன்னும் அதுல நம்ம கவனம் தெளிவா இருக்கும். அவங்களுடைய நமக்கு கீழே பணி செய்யணும். நம்மள பல பேர் இப்போ ஒரு நிர்வாகிகளா இருப்போம், பல பேருக்கு மேலதிகாரிகளா இருப்போம். அவங்களுடைய ஹக்கை நமக்கு கீழே ஹக்கை நம்ம நிறைவேற்றுறோமா, அவங்களுக்கு நம்ம கண்ணியம் கொடுக்குறோமா, அவங்களுக்கு நம்ம கடன் நடந்துக்கிறோமா? ஏன்னா அல்லாஹ் எந்த பாவத்தையும் மன்னிப்பான். ஒரு மனிதனுக்கு இந்த பாவத்தை ஒருபோதும் அவர்கள் மன்னிக்காத நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. அவங்கள நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு மாற்று மத சகோதரர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தான் டைலாக்கா சொல்லுவாங்க. அவங்களுடைய பயான்ல முகமது சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்றாங்க, இந்த பேரை சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, வேலை செஞ்சதற்கும் உழைப்பாளியின் ஊதியத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம அதை செய்யணும். அவங்க அதை எடுத்து எக்ஸாம்பிள் சொல்றாங்க, நம்ம செயல்படுத்தணும். அவங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் இறுதி செய்தது, அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் வமா மலகத் ஐமானுக்கும். நமக்கு கீழே இருக்கும் பணியாளர்கள் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நாளைக்கு கண்டிப்பா அதை பற்றி விசாரிக்கப்படும். அல்லாஹ் நம்ம செலவிடும் போது இந்த தொழுகையும் இதற்கு அடுத்து சொல்லப்படாத இந்த விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்று கரெக்டான முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சமூகமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நமது குடும்பத்தினர் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யக்ஃபுர் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வ கால அல்லாஹு தஆலா இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ லذிக்ருல்லாஹி அக்பர். வ கால அல்லாஹு தஆலா குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. صدقت يا ربنا يا رب العالمين. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. وأقول قولي هذا واستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور